கட்ட நகரம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சி சோபராணி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தொகுதி அந்த மாவட்டத்தில் உள்ள குளச்சல் தொகுதியில் உள்ள ஒரு வேட்பாளர். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவங்க கவுன்சிலர் இருந்து ஜெயிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் கவுன்சிலர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆன்சி சோபராணி. இவங்க வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவான ஒரு விஷயம். யாரும் எதிர்பார்க்க முடியாது, யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பொது இடத்துல, அதாவது குளச்சல் தொகுதி உட்பட்ட ஒரு பகுதியில் பொது இடத்துல இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு மதுபான கடை, அதாவது அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறம் மனு கொடுத்து போலீஸில் காவல்துறையிடம் அவங்கக்கிட்ட போய் நேரில் சந்தித்து இவங்க சைடு வந்து தரப்பு நியாயத்தை சொல்லி முதல்ல வந்து அந்த ஒயின் ஷாப்பை மூடுறதுக்கான அனுமதி கடிதத்தை வாங்கிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து அந்த விற்பனை கூட வந்து நடந்திருக்கு, மது விற்பனை கூட நடந்திருக்கு. அதை மீறி அவங்க அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அங்கே இருந்து போராட்டம் பண்ணி, உள்ளிருப்பு வெளியிருப்பு போராட்டம் பண்ணி அலுவலக அதிகாரிகளை வர வச்சு நிரந்தரமாக அந்த இடத்துல வந்து மொத்தமாக அது அப்புறப்படுறதுக்கான பணியை மேற்கொண்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா தனி ஒரு பெண்ணாக வந்து அந்த கட்சி சார்ந்த நபர்கள், ஆனால் அவங்க தான் முன்னிலை, அதாவது ஆன்சி சோபராணி அந்த பெண்மணி தான் முன்னிலையாக நின்று போராட்டம் பண்ணி அந்த பொது இடத்துல, மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பொது இடத்துல இருந்து அந்த மதுபான கடையை அகற்றத்துக்கு முழு முயற்சி இறங்கி வெற்றியும் பெற்றிருக்காங்க.